Hi guys, welcome back to our channel. This is Resha here. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பர் ஈஸியான குயிக்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். That is caramel pudding. வெறும் 3 ingredientsல நம்ம இந்த ரெசிபியை பண்ணி முடிச்சிடலாம். So வீடியோ ஃபுல்லா பாருங்க to know what I'm doing. And உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ அடிக்கடி வரணும்னு மறக்காம பேஜை லைக் பண்ணிக்கோங்க, subscribe பண்ணுங்க and also இந்த bell icon click பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபிக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூணே இன்க்ரீடியன்ட் தான். பால், சர்க்கரை, முட்டை, அவ்வளோதான். ஸோ பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவனில் ரெகுலர் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் எனி மில்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 1/2 லிட்டர் மில்க் நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த மில்க்கை வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து ஹீட் பண்ணி ஆஃப் பண்ணி தனியாக கூல் டவுன் பண்ணி வச்சுருங்க. ஸோ நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் வெயிட் பண்ணிடுங்க. ஸோ சுட மில்க்கை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை காய்ச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு என்னென்ன கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ராம்கின் பவுல்ஸ் எடுத்திருக்கேன், விச் இஸ் ஓடிஜி சேஃப், ஏர் ஃப்ரையர் சேஃப், மைக்ரோவேவ் சேஃப் அண்ட் ஆல்சோ ஸ்டீம் பண்ணிக்கலாம் டேரெக்டாக ஸ்டவ்வில். ஸோ இது வந்து ப்ராப்ளமே இல்லை. ஸோ இந்த மாதிரி பவுல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்க சைட் டிஷ்க்கு கொடுக்குற இந்த மாதிரி ஒரு கிண்ணம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சின்னதாக இருக்கும் அண்ட் ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம கேரமல் புடிங்கை வந்து திருப்பும் போது பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ஹைட்டுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை எனக்கு வந்து பெருசாக பர்த்டே கேக் மாதிரி எனக்கு வேணும், ஒரு ஃபுல் ஆன ஒரு பெரிய கேரமல் புடிங் மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி டின்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இதை நம்ம ஸ்டீம் பண்ணுறதுனால இதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. நார்மல் ஸ்டீமர் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம மோமோஸில் செய்கிற மாதிரி ஒரு ஸ்டீமரும் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு டபுள் வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டீமர் வச்சுருக்கேன். இது கீழே நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம வச்சுருக்க பவுல்ஸ் இருக்குல்ல அதை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு லிடு க்ளோஸ் பண்ணி ஸ்டீம் பண்ணலாம். இந்த மெத்தட் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இதில் வந்து ஈஸியாக பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லி ஒரு வாட்ச் இருக்கும். ஸோ அதனால நான் இதை ப்ரிஃபர் பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம குக்கர்லேயும் செய்யலாம். ஸோ ஒரு ப்ராப்பரான குக்கர் எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு ஸ்டீல் பிளேட் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு இட்லி வைக்கிற மாதிரி தான் நம்ம வந்து இதில் பவுல்ஸ் வச்சுக்கலாம். அலுமினியம் டின்ஸோ ஸ்டீல் எனிதிங் நீங்கள் அதை வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஆனால் விசில் வைக்கக்கூடாது. ஸோ அதுதான் அது ஸ்டீம் பண்ணுறதுக்காக யூ ஷாட் கீப் விசில். ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா குக்கிங் டைம் வந்து 20 to 25 minutes ஆகும், மெயினாக வந்து மீடியம் ஃப்ளேமில். ஸோ திஸ் ஒர்க்ஸ் ஆன் போத். ஸோ இந்த ரெசிபி கேரமல் புட்டிங்கோட பேஸ் கேரமல் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இதில் 3/4 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சுகரை வந்து நம்ம மெல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். லோ ஃப்ளேமில் வச்சாலே வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்து அப்படியே சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு ஒரு கேரமல் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் ஷேடுக்கு வந்துடும். ஸோ அது வரைக்கும் இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போவே அதோட மெல்ட் ஆகிறது நம்மளுக்கு ஈஸியாக நல்லா தெரியுது. ஸோ ஃபியூ செகண்ட்ஸில் நல்ல ஷேட் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சக்கரை நல்லா மெல்ட் ஆனது நல்லாவே கிளியராக தெரியும். இப்போ வந்து ஒரு மாதிரி லைட் எல்லோவாக இருக்கா. இப்போ வந்து கொஞ்சம் லிட்டில் டார்க் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் உடனே ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா பாகு மாதிரி ஆயிரும். ஸோ பாகு கரெக்டாக முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இதோட ஷேட் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ஷேட் வரும். ஸோ இது வந்து ஆக்சுவலி பாகுக்கு முன்னாடி இருக்க கன்சிஸ்டன்சி. இப்போவே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் விட்டிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹார்ட். நாம் இந்த ஸ்டேஜுக்கு தான் வெயிட் பண்ணணும். ஸோ இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பேஸ் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து மில்க் எடுத்துக்கோங்க. நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க பால், அதில் வந்து 3 முட்டை நம்ம வந்து உடச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு பவுலில் வந்து 3 எக்கை வந்து தனியாக கிராக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மூணு எக் கிராக் பண்ணியாச்சு. இப்போது அந்த எக்கை வந்து அந்த பாலோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இதுக்கு வந்து வெனிலா எசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதை வந்து 3 எக்கு போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு சூப்பரான எக் ஸ்மெல் தெரியும். ஸோ அது போக்குறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 8 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, வெனிலா எசன்ஸ், முட்டைலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அது நல்லா எல்லாமே ப்ராப்பராக டிசால்வ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தண்ணி பவுலில் ஸ்ட்ரெயினர் வச்சு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட ரெசிடியூஸ் எல்லாமே வந்து அந்த ஸ்ட்ரெயினரில் இருக்கும். அண்ட் அதை தூக்கி போட்டுடலாம். இப்போ புடிங்கோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வச்சுருக்க ராம்கின் பவுல்ஸ் இல்லை எனி நார்மல் பவுலில் வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க கேரமெலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரோல் பண்ணிங்கன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப பாகு மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டவ்லேயே ஆன் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணோன்னா திருப்பி மெல்ட் ஆயிரும். திருப்பி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த கேரமல் வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து இந்த மில்க் ஆட் பண்ணும்போது ஃபுல்லாக டிசால்வ் ஆயிரும். அண்ட் ஹீட் பண்ணும்போது இன்னும் மெல்ட் ஆயிரும். ஸோ கரெக்டான ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி ஆஃப் கேரமல் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கேரமல் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிசால்வ் பண்ணி வச்சுருக்க இந்த மில்க் மிக்சரை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ராம்கின் அண்ட் ஆல்சோ ஸ்டீல் பவுல்ஸ் எல்லாத்துலேயுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ வந்துருக்கு நம்மளுக்கு. இப்போது இது எல்லாமே எடுத்து நம்ம சீல் பண்ணிக்க போகிறோம் வித் அலுமினியம் ஃபாயில். ஸோ இண்டிவிஜுவல் கப்ஸுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நார்மலாக ஒரு ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு ஒரு கப்ஸையும் நல்லா டைட்டாக சீல் பண்ணிடுங்க அலுமினியம் ஃபாயிலை வச்சு. அலுமினியம் ஃபாயிலில் மேலே வச்சுட்டு சைடெல்லாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழேயும் லைட்டாக ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் அதை நம்ம ஸ்டீம் பண்ணும்போது அது லிஃப்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் சீல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீமரில் அடுக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டீமரை ப்ளேஸ் பண்ணி இதில் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட வெசலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி லெவல் பார்த்திங்கன்னா 25 மினிட்ஸ் வரைக்கும் வத்தாத அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் இதோட இன்கேஸ் பெரிய ஒரு குக்கரோ இல்லை பெரிய கண்டெய்னரில் வந்து ஸ்டீம் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கம்மியாக தண்ணி ஊற்றிடாதீங்க, இல்லைனா இட்ஸ் கோயிங் டு கெட் பர்ன்ட். ஸோ 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டீம் ஆயிடுச்சு. ஸ்டீம் ஆனதுக்கப்புறம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உடனே எடுத்து பார்த்திங்கன்னா செம்ம ஹாட்டாக இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். இதை வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு வெளியில் வைங்க. இல்லைனா நீங்கள் டேரெக்டாக ஹாட் அண்ட் கோல்டாக ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிங்கன்னா அந்த கிளாஸ் மைட் பிரேக். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் கூல் டவுன் பண்ணிவிட்டு வைங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இட் நாட் பி a ப்ராப்ளம். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போது அந்த ரேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் இல்லை ஸ்பூனோட பேக் சைடு வச்சு அதை நீட்டாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த கேரமல் மெல்ட் ஆகுது, அப்படியே கிளியராக கலர் சேஞ்ச் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பிளேட் எடுத்து அந்த பவுலை வச்சு ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஜென்டிலாக ஃப்ளிப் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் ஸ்லோவாக ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு கேரமல் புடிங் ரெடியாக இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. மேலே அந்த லேயர் பர்ஃபெக்டாக ஃபார்ம் இருக்குது. பிகாஸ் நம்மளோட கேரமலோட கன்சிஸ்டன்சி திக்காக இருந்துச்சு, அதனால தான் அந்த லேயர் ஃபார்ம் ஆகும். ஆல்சோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ அடிக்கடி வாங்கணும்னு மறக்காமல் பேஜை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஐம் ஆல்சோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் அண்ட் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் டூ செக் இட் அவுட் as well. அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாய்.